இந்தியாவில் இருக்கிற அதானி குரூப் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்க போர்ட்டு, ஏர்போர்ட்டு எல்லாத்தையுமே தன்னோட கைக்குள்ளே வச்சுருக்காரு. இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பவர் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே இருக்கார். எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குமோ எல்லா இடத்துலையுமே அவருடைய ஆக்டோபஸ் கரங்களால் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அதானி பணம் இல்லைன்னா இந்த இடத்துல கொண்டு போய் மூக்கு நுழைக்க மாட்டார். ஆனால் அப்பேற்பட்ட அதானியே பூட்டானில் கொண்டு போய்ட்டு மூக்கு நுழைச்சிருக்காரு. அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா பூட்டான் ஒரு மலைப்பிரதேசம் எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்திலேயே கிராஸ் ஹாப்பினஸ் ஒரு கண்ட்ரியோடைய மொத்த மகிழ்ச்சியான தருணங்கள், மொத்த மகிழ்ச்சின்னு பார்க்குறப்போ பூட்டான் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்போ டாப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான நாடுகள்னு பார்க்குறப்போ ஃபின்லாண்டு அந்த மாதிரியான நாடுகள் இருக்குது. பட் ஆனால் ஒரு கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்க்குறப்போ பூட்டான் மேல் இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கொண்டு போய்ட்டு அதானி தன்னுடைய ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராஜெக்டோடைய 49% ஸ்டேக் வந்துட்டு அதானி கிட்ட இருக்கும். 51% ஸ்டேக் பூட்டான் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். இந்த ப்ராஜெக்டால் அதானிக்கு என்ன மாதிரியான லாபங்கள் ஏற்படும்னு எனக்கு புரியலை. ஏன்னா அதானி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரே அப்படிங்கிறதுக்கு வேண்டி மக்கள்கிட்ட வரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி அங்கே பிடுங்கி பூட்டான் கொடுக்குமானுங்கிறது ரொம்ப டவுட்டு. ஏன்னா பூட்டான் ரொம்ப வருஷமாக மக்களுடைய நலன், மக்களுடைய ஹாப்பினஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதானியோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ரீகூப் ஆகணுங்கிறது ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு. அதானி ஒரு தப்பு பண்ணிட்டாரா, இல்லை இத்தனை நாளாக நான் பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோவில்.